அற்புதமான கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினார். நம்முடைய அடையாளம் பழமை மக்களுடைய அடையாளம் எது? இதோ என்னுடைய தமிழ், என்னுடைய நாடு, என்னுடைய எதிரிகள், என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய தானியங்கள் என்று பாரத பிரதமர் எங்கு சென்றாலும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய அக்கறை பகுதி மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை, அவர்கள் போட்டி பாதுகாக்கின்ற மரபை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை இந்த உலகம் முழுவதும் எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற தேர்தல் 26 தேர்தல் என்பது பழங்குடி மக்களுக்கு விரோதமான திமுக அரசு மட்டுமல்ல, அது பெண்களுக்கு எதிரான, விவசாயிகளுக்கு எதிரான, பட்டியலின மக்களுக்கு எதிரான ஊழல் நிகழ்ந்த இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும் என மக்கள் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பழங்குடி அணியை சார்ந்த அத்தனை சகோதர சகோதரிகளும் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக இன்று நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்கின்ற செய்தி ஒன்றுதான், அத்தனை பேருக்குமான வளர்ச்சி. இது எங்கள் அரசாங்கம் என்கின்ற உணர்வு, எங்கள் வருங்கால தலைமுறை, எங்கள் கலாச்சாரம் போட்டி பாதுகாக்க முடியும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைத்தால் தான் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக நாம் அத்தனை பேரும் நம்முடைய உழைப்பை கொடுப்போம். நாம் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி என்கின்ற அந்த இலக்கை நோக்கி கைப்போம் என கூறி இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக மாற்றியது. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதற்காக ஓயோடு என்று உதவி செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி.